அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 1 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் இருக்குல்லம்மா, கருப்பாக இருக்கும்ல, எள்ளு மாதிரி. கருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, கடுக்காயும் கருஞ்சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூனு. மிளகும் ஜீரகமும் முட்டைக்கு போடுவோம்ல, அதில் 1/2 ஸ்பூனும் போட்டு உப்பு போட்டு இதை மட்டனை நல்லா வேக விட போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு இது நான் எதுவும் போடலை. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் பிரியாணி தாளிச்சாவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இஸ்லாம். இதில் 1 தக்காளி போட்டிருக்கேம்மா, 2 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 தக்காளி, 1 வெங்காயம். இதை போட்டு அந்த கிரேவிக்கு அரைச்சிக்கிடுவோம். மட்டன் கிரேவி பிரியாணிக்கு நம்ம அரைச்சிக்கிடுவோம். கறி வெந்துருச்சான்னு பார்த்தோம்மா, கறி வேகலை. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு திருப்பி நான் வேக வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேம்மா. நமக்கு தேவையளவு நெய் ஊற்றிக்கிறோம்லே. இந்த வெயிலுக்கு உறைஞ்சி போச்சுமா. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அமுல் நெய் தான் வாங்கிட்டு வரல ஊர்லேருந்து. ஒரு 3 ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஊற்றிட்டேன். நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்குள்ளே தேவையான பொருள், ஆச்சியில் பிரியாணி பொடி, ஆச்சி சிக்கன் பொடி, நல்லா சூடு ஏறிடுச்சுமா. 2 ஸ்பூனு இஞ்சி வெள்ளைப்பூடு, 2 ஸ்பூன் இதில் போட்டு தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டாச்சுமா. இதில் ரம்பலை, ஒரு ரம்பலை போட்டுக்கணும். இது நல்லா முருகட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். போதும், அந்த அளவுக்கு போதும். சிவப்பாக வந்துடுச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு. எல்லோரும் லாஸ்ட்டில் தான் இஞ்சி வெள்ளைப்பூடு போடுவாங்க. நான் லாஸ்ட்டில் போடக்கூடாது, ஃபஸ்ட்டில் போட்டால் தான் அது வாசம் வரும். இதில் ஒரு பெரிய தக்காளி வெட்டியிருக்கேன். இதில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேம்மா. அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க விடுங்கம்மா. நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நான் ஊரில் இப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க, இதில் 1 ஸ்பூன் போடுங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ. பிரியாணி பொடியில் 1 ஸ்பூனு, இதில் 1/2 ஸ்பூனு, இந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, தயிர், அரை லெமன் வச்சுருக்கேன், எலும்பச்சம்பழம் அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு சோம்பு, தக்காளி, வெங்காயம், ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள் கறி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூனு மிளகு போட்டேன், 2 ஸ்பூனு சோம்பு போட்டேன், 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கறி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. வெந்துருச்சுமா. இந்த வெங்காயம் வெந்தது போதும். சில பேர் செவக்க விடுவாங்க, அது ஹைதராபாத் பிரியாணின்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் செவக்கணும் விட மாட்டேன். இஞ்சி வெள்ளைப்பூடு மட்டும் செவக்க விடுவேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச போடுவோம். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, போட்டுக்கிறோம். போட்டு இது வேகட்டுமா. அப்புறம் மசாலா போடுறத காட்டுறேன். நல்லா வெந்துருச்சுமா. இந்த அளவு இருந்தால் போதும். ஃப்ரைட் ரைஸ் பொடி 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள்,
1/2 ஸ்பூன் வந்து இது சிக்கன் பொடி, ஆச்சியில் சிக்கன் பொடி இருக்குல்ல, அது 1/2 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி பொடிமா போட்டு இதை அப்படியே கொட்டிக்கிறோம். மசாலா வந்து உங்கள் ரைஸு, இப்போ நான் வந்து 2 டம்ளர் போடலாம், 2.5 டம்ளர் போடலான்னு நினச்சேன். என் பையன் வந்து நைட்டுக்கும் பிரியாணி இதமாக வேணும்னு சொல்லிட்டான். அதனால் வந்து கூட 1/2 ஸ்பூன் போட்டு நான் 3.5 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேம்மா. 1 கிலோவுக்கு வந்து 3.5 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மசாலா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைச்சி வச்சேன்லம்மா, அந்த இதையும் போட்டுக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சேன்ல, அதையும் போட்டுக்கிட்டேன். நல்லா செவக்கட்டு. கீழே வந்து அப்புதே அப்படின்னு நினைக்க வேணாம். கீழே கறி இதெல்லாம் போட்டோம்னா சரியாக வந்துடும். தயிர் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் தயிர் போட்டு எலும்பச்சம்பழத்தை போட்டு கறியை அள்ளி போட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து போட்டுருவோம். அரை எலும்பச்சம்பழமா மட்டன் நல்லா வெந்துருச்சு, அள்ளி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மட்டன் வெந்துருச்சுமா, போட்டாச்சு. இந்த கிரேவியில் அப்படி கொஞ்சம் அப்படி கிடக்கட்டும். உங்கள்கிட்ட கொஞ்சோன்னு தால்ச்சாவுக்கு எலும்பு வச்சுக்கிட்டேன். இந்த பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன், இதை கொட்டிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சுமா. பிரியாணிக்கு வந்து 3 இது போட்டிருந்தேன், 3.5 டம்ளர் ரைஸ் போட்டிருந்தேன், 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து தால்ச்சாவுக்கு அந்த எலும்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அதை போட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், இது அந்த கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வேக வச்சு இதை தாளித்து ஊற்றிக்கிறணும். புளி ஊற்றி தாளித்து ஊற்றிக்கிறணும். இது நல்லா கொதிச்சிருச்சுமா. ரைஸ் அள்ளி போடுவோம். களைஞ்சி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு 3.5 டம்ளரு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேம்மா. நல்லா கொதிச்சிருச்சுமா. ரைஸை போட்டோன்னே நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து கொஞ்சம் இந்த அளவு இருக்குது. நல்லா வெந்து வரட்டும். இதை வந்து தம்மில் போட்டுருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தம்மில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த குக்கரை தூக்கி தால்ச்சா குக்கரை தூக்கி மேலே வச்சுட்டு தால்ச்சாவை வந்து தாளித்து ஊற்ற போகிறேன். தால்ச்சாவும் தாளித்து ஊற்றியாச்சுமா. பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அவ்வளோ பொழுவுலுன்னு இருப்பாருங்க. ஆறுனோன்னு பொழுவுலுன்னு வந்துடும். என் மகனுக்கு பசி உயிர் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இந்த ரெடி ஆயிடுச்சுமா. என் பையன் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.